Hello students. So here line L is the bisector of angle A. Angle A na இந்த A இருக்கிற இடத்துல இருக்கிற angle. இந்த angle A வை L small letterல கொடுத்தாங்கன்னா இந்த லைனுக்கு ஒரே நேம் தான் இருக்கும். ஒரே L கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கும்போது தான் ஏபிசிடி அப்படின்னு ரெண்டு நேம்ஸ் கொடுப்போம், ரெண்டு லெட்டர் இருக்க மாதிரி நேம்ஸ் கொடுப்போம். இந்த எல் வந்துட்டு ஏவை பைசெக்ட் பண்ணுதான். அப்போ இங்கேயும் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் லைக் திஸ். நான் இப்போ இந்த சாக் பீஸை ஈக்குவல் ஹாஃபாக உடைச்சேன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும், சேம் சைஸில் தானே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பைசெக்ட்னா ஈக்குவலாக உடைக்கிறது. அப்போ ஈக்குவலாக பிரிக்கும் போது இங்கேயும் ஆங்கிள் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பி இஸ் எனி பாயிண்ட் ஆன் எல். ஏதோ ஒரு பாயிண்ட் எல் மேலே ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு அதை பி அப்படின்னு சொல்லிக்கிறோம். பிபி அண்ட் பிக்யூ ஆர் பர்பெண்டிகுலர்ஸ் ஃப்ரம் பி. பியிலேருந்து பர்பெண்டிகுலர் அப்படின்னாலே 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது பர்பெண்டிகுலர்னா எக்ஸாக்டாக இப்படி வரும். அது வந்து 90 டிகிரியில் இருக்கும். பர்பெண்டிகுலர்ஸ் ஃப்ரம் பி டு த ஆர்ம்ஸ் ஆஃப் ஏ. இந்த ஏவோட ஆர்ம்ஸ், ஏக்கு ரெண்டு கை இருக்குது, அந்த ரெண்டு கை இதுதான். ஓகேவா? அந்த ஆர்ம்ஸ்க்கு ரெண்டுக்கும் இந்த லைன் எல் வந்து பர்பெண்டிகுலராக இந்த பி வந்து ஃபார்ம் பண்ணுது. ஷோ தட் ட்ரையாங்கிள் ஏபிபிங்கிற ட்ரையாங்கிளும் ஏக்யூபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏபிபி பாருங்க, ஏபிபி இங்கே இருக்குது, கீழே இருக்க ட்ரையாங்கிள். ஏக்யூபி இங்கே இருக்குது. ரெண்டுத்துலேயும் ஆங்கிள் பாருங்கள், இந்த ரெண்டு ஆங்கிளும் தனித்தனியாக தானே இருக்குது. அப்போ ஆங்கிள் ஏ ரெண்டுக்கும் சேம் தானே. பிஏபின்னு சொல்லாமா? ஆங்கிள் பிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூஏபி அப்படி சொல்லாமா? அடுத்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஏபி அப்படிங்கிற லைன் இருக்கு இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஏபி ரெண்டுத்துலேயும் ஏபிங்கிற லைன் இருக்கு. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி. இதை வந்து நீங்கள் எல் வந்து பைசெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதிடுறதுங்க. எல் பைசெக்டட் ஆங்கிள் ஏ, அதனால ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபின்னா காமன் லைன். ஓகே, காமன். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? இங்கே பாருங்க, இங்கே பர்பெண்டிகுலர்னா இங்கே உள்ள இருக்க ஆங்கிளையே பார்க்கலாம். இந்த உள்ள இருக்க ஆங்கிள் ஈக்குவல் தானே. அப்போ ஏக்யூபி இஸ் ஈக்குவல் டு ஏபிபின்னு சொல்லலாமா? ரெண்டுமே 90 டிகிரி தானே. அப்போது ஆங்கிள் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏக்யூபி. ரெண்டுமே பர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஓகே, ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அப்புறமா ஏபி இங்கே இருக்குது. ஸோ ஆங்கிள் சைடு. அப்போ ஏஏஎஸ் ரூல் படி போத் ஆர் கான்க்ருவெண்ட். அப்போ இது ரெண்டும் கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு சொல்கிறாங்க. பிபி இந்த ட்ரையாங்கிளோடது, பிக்யூ இந்த ட்ரையாங்கிளோடது. ரெண்டும் கான்க்ருவெண்ட், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட இந்த சைடும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதுக்கு ரூல் என்ன சொல்லுவோம்? சிபிசிடி. ஸோ கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்ஸ். கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ், அதுக்கு இதுக்கு இது அப்படின்னு இருக்க கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். அந்த ரூல் படி பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ம்ஸ் ஆஃப் ஏன்னா இது. பி வந்து இதுக்கும் இங்கே ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு என்ன? இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அதே டிஸ்டன்ஸில் இங்கேயும் இருக்குது அப்படின்னா பிக்யூவும் பிபியும் சேம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதை தான் வேறு வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமில் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிபி, அதுதான் ஈக்வி டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான்.